அந்த காலத்து ஆலமரத்தியில் ஒரு அமைதியான சக்தி பரவியிருந்தது. அது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தன்னகத்தே வைச்சிருப்பது போல இருந்தது. அங்கே நேரம் மெதுவாக நகர்வது போல தோன்றும். பக்தர்கள் அமைதியா மரியாதையுன் அமர்ந்திருப்பார்கள். அவர்களின் முகங்கள ஆழமான அமைதி பிரதிபலிக்கும். இந்த சூற்றத்தின் நடுவில் அனைவருக்கும் பெரியவா என்று அறியப்பட்ட ஒரு போற்றப்படும் துறவி அமர்ந்திருந்தார். அவரது இருப்பு அந்த ஆலமரத்தை போலவே பறந்ததாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருந்து. அவர் குறைவாக பேசினார், ஆனா அவரது முன்னம் பல விஷயங்களை உணர்த்தியது. சூற்றத்தினிடையே ஒரு இளைஞன் இருந்தான். அவனது கண்கள் பிரமிப்பாலும் தீவிர இயக்கத்தாலும் விரிந்திருந்த. பெரியவாவின் எல்லைற்ற கருணை மற்றும் ஜானத்தை பற்றிய கதைகளால் ஈர்க்கப்பட்டு பல மைல்கள் பயணம் செய்து அவன் அங்கே வந்திருந்தான். ஒவ்வொரு நுட்பமான அசைவையும் ஒவ்வொரு மென்மையான புன்னகையும் அவன் கவனித்தான். ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் ஈர்ப்பை உணர்ந்தான். காலம் மற்றும் அனுபவத்தின் வரிகளா பொறிக்கப்பட்ட கனிவான முகத்துடன் ஒரு முதியவர் அந்த இளைஞனுக்கு அருகில அமர்ந்திருந்தார். பெரியவாவை உற்று நோக்கிய அந்த இளைஞனின் உறுதியான பார்வையை அவர் கவனிச்சார். பதில்களையோ அல்லது ஆறுதலையோ தேடி வந்த பலரின் கண்களில் இந்த பார்வையை அந்த முதியவர் இதுக்கு முன்பும் பார்த்திருந்தார். அந்த இளைஞன் வெறும் பார்வையாளன் அல்ல. அவனுக்கு முன் நிகழும் அமைதியான பிரசங்கத்தில் அவன் ஒரு பங்கேற்பாளன். அவனது இதயம் ஒரு பாத்திரம் போல காலியாகவும் நிரப்பப்படவும் காத்திருந்தது. சொல்லப்படா பிரார்த்தனைகள் மற்றும் மனமார்ந்த விருப்பங்களால் அந்த சூழல் கனத்திருந்தது. ஒவ்வொன்றும் தெய்வீகத்தை நோக்கி தூபம் போல உயர்ந்தது. இந்த இடத்துடன் தனக்கு ஒரு தொடர்பு இருப்பதை அந்த இளைஞன் உணர்ந்தான். ஒருவேளை இதுக்கு முன், ஒருவேளை வேறு ஒரு பிறவியில், வேறு ஒரு வடிவத்தில் அவன் இங்கிருந்திருக்கலாம். ஆலமரத்தின் அடர்ந்த இலைகள் வழியாக சூரிய ஒளி ஊடுருவி தரையில் நடனமாடும் வடிவங்களை உருவாக்கியது. ஒரு மென்மையான காற்று இலைகளை அசைச்சு யுகங்களின் ரகசியங்களை கிசுகிசுது. இந்த புனிதமான இடத்தில் அவன் ஒரு ஆழ்ந்த பணிவை உணர்ந்தான். அவன் ஒரு பெரிய ஒன்றொன்று இணைக்கப்பட்ட முழுமையின் ஒரு சிறிய பகுதி. அவன் உலகத்தை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்த்தான். போட்டி மற்றும் லட்சியத்தின் இடமா அல்ல, ஆனா சேவை மற்றும் பக்தியின் களமாக. பெரியவா இந்த உண்மையை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு ராஜ்யம் இல்லாத ராஜா, உடைமைகள் இல்லாத ஒரு எஜமானர். ஆனாலும் ஆயிரக்கணக்கானோரின் அன்பையும் மரியாதையையும் அவர் பெற்றிருந்தார். இந்த சக்தியின் மூலத்தை அந்த இளைஞன் புரிந்து கொள்ள விரும்பினான். பெரியவாவை இன்னும் தெளிவாக பார்க்க அவன் சற்று நகர்ந்தான். அந்த காட்சியின் எளிமை வியக்கத்தக்கதாக இருந்தது. ஆடம்பரமான அலங்காரங்களோ சத்தமான இசையோ இல்லை. ஒரு பெரிய ஆன்மாவின் தூய்மையான அலங்காரமற்ற இருப்பு மட்டுமே இருந்தது. பெரியவா எப்போதாவது தன்னை சுற்றியுள்ளவர்களை பார்த்தார். அவரு கண்கள் பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் உள்ளடக்கியது போல ஒரு அன்பா நிறைஞ்சிருந்தது. அந்த பார்வை தன்னை ஒரு நொடிக்கு மட்டும் கடந்து சென்றது போல அந்த இளைஞன் உணர்ந்தான். அவனது உடலில் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அது தான் யார் என்பதற்காக அல்ல, ஆனால் தான் என்னவா ஆக முடியும் என்பதற்கான ஆற்றலுக்காக பார்க்கப்பட்ட ஒரு உணர்வு. அந்த இளைஞனின் இதய உணர்ச்சிகளின் புயலாயிருந்தது. ஆழமான எரியும் ஆசையுடன் சுழன்றது. அது செல்வம் அல்லது புகழுக்கானது அல்ல, ஆனா அதைவிட ஆழமானது. அவன் பெரியவாவை போல இருக்க விரும்பினா. அதே அமைதியையும் அதே கருணை கடலையும் அவன் பெற எங்கினா. துரர பாதையில் நடப்பதையும் மணிகுலத்திற்கு சேவை செய்வதையும் முழுமையான எளிமை மற்றும் உண்மையுடன் வாழ்வதையும் அவன் கற்பனை செய்தான். இது ஒரு தற்காலிக எண்ணம் அல்ல, அது அவனது இருப்பின் மையத்திலிருந்தே தோன்றிய ஒரு சக்தி வாய்ந்த கீழ்ப்பாயிருந்தது. இது மிக உயர்ந்த லட்சியமாகவும் மனித இருப்பின் இறுதி இலக்காகவும் அவன் கண்டான். ஒரு பாம்பு தன் தோலை உரிப்பது போல தன் பழைய சுயத்தை உரிக்க அவன் விரும்பினான். அவன் கண்களை மூடிக்கிட்டு தியானிக்க முயன்றான். தன் பந்திய எண்ணங்களை அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் பெரியவாவின் உருவம் அவன் மனதில் தெளிவாயிருந்தது. அவன் எளிய காவி உடைகளை அணிந்திருப்பதையும் தலை மொட்டையடிக்கப்பட்டிருப்பதையும் கைகளில் மரத்தாலான கோலை வைத்திருப்பதையும் கண்டான். அவன் ஆசீர்வாதங்களை வழங்குவதையும் வழிதவறிய ஆன்மாக்களுக்கு வழி காட்டுவதையும் தர்மத்தின் ஒளிய பரப்புவதையும் கற்பனை செய்தான். அந்த கற்பனை மிகவும் வலிமையானதாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது. அது அவன் கண்களில் கண்ணீரை வரவழைச்சது. ஓ பெரியவா, அவன் அமைதியா கிசுகிசுதான். நான் எப்படி உங்களை போல ஆக முடியும்? எனக்கு வழி காட்டுங்க. என்ன உங்க சீடனாக ஏற்றுக்கிட்டு உங்கள் புனித பாதங்களை சேவை செய்ய விடுங்கள். அவனது பிரார்த்தனை தூய்மையானது,
ஒரு அப்பாவி மற்றும் நேர்மையான இதயத்திலிருந்து பிறந்தது. அந்த ஆசை மிகவும் தீவிரமாயிருந்தது. அது ஒரு உடல் வலியா உணர்ந்தது. அவன் தன் சொந்த வாழ்க்கையை பார்த்தான். படிப்பு, தொழில் லட்சியங்கள் மற்றும் உலகப்பற்றுக்கு நிறைந்த வாழ்க்கை. பெரியவாவின் வாழ்க்கையுடன் ஒப்பிடுகையில் அது அனைத்தும் மிகவும் அர்த்தமற்றதாகவும் வெற்றித்தனமாகவும் தோன்றியது. தன் தற்போதைய யதார்த்தத்திற்கும் தன் ஆன்மீக லட்சியத்திற்கும் இடையே ஒரு தொடர்பின்மையை அவன் உணர்ந்தான். இந்த இடைவெளியை அவன் எப்படி நிரப்ப முடியும்? தன்னை போன்ற ஒரு சாதாரண இளைஞனால் அத்தகைய ஆன்மீக மகத்துவத்தை அடைவது சாத்தியமா? சந்தேகங்கள் மெதுவாய் இருளியல் நிழல்கள் போல ஊடுருவத் தொடங்கின. ஆனால் அவனது பக்தியின் ஒளி அவற்றை விரட்டியது. பெரியவாவின் அருளால் எதுவும் சாத்தியம் என்று அவன் நம்பினான். தனக்கு ஒரு ஆழ்ந்த போதாமையை அவன் உணர்ந்தான். அவன் குறைபாடுகள், பற்றுக்கள் மற்றும் உலக ஆசைகளால் நிறைஞ்சிருந்தான். இந்த சரியான மனிதனைப் போலவே அதே பாதையில் நடக்க அவன் எப்படி நம்ப முடியும்? ஒரு சந்நியாசியின் பாதை, ஒரு துறவியின் பாதை கடினமானதும் சவால்கள் நிறைஞ்சதும் ஆகும். அதுக்கு அளவு சுய கட்டுப்பாடு, தியாகம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை தேவைப்பட்டு அந்த இளைஞன் தன் சொந்த வலிமையையும் உறுதியையும் கேள்வி கேட்டான். ஆனாலும் அந்த ஏக்கம் குறையவில்லை. அது ஒரு தெய்வீக அதிருப்தி, உலகத்தால் வழங்க முடியாத ஒரு ஆன்மீக பசி. இதுவே தன் அழைப்பு, தன் வாழ்வின் உண்மையான நோக்கம் என்பதை அவன் முழுமையாக அறிந்திருந்தான். அந்த இளைஞனை கவனித்துட்டு கொண்டிருந்த கனிவான முதியவர் குனிந்த மென்மையான குரலில் பேசினார். உன் பக்தி அழகானது என் மகனே என்றார் அவர். அவரது வார்த்தைகள் ஒரு மென்மையான தைலம் போல இருந்தன. ஆனால் அந்த பகவானிடமிருந்து நீ உண்மையிலே என்ன தேடுகிறாய்? அந்த இளைஞன் திகைத்து போனான். ஆனா முதியவரின் மென்மையான புன்னகை அவனை நிம்மதியடைய செய்தது. தைரியத்தை வரவழைச்சிட்டு அவன் தனது ஆழமான விருப்பத்தை ஒப்புக்கிறான். சயா என்ன அவன் சற்று நடுங்கும் குரலில் பதிலளித்தான். நான் அவரை போல ஆக விரும்புகிறேன். நான் அனைத்தையும் துறந்து அவரது பாதையை பின்பற்ற விரும்புகிறேன். பெரியவாவை போலவே நானும் ஒரு சந்நியாசியா ஆக விரும்புகிறேன். அவன் முதியவரை பார்த்தான். ஊக்கத்தையும் வழிகாட்டுதலையும் எதிர்பார்த்தான். முதியவர் பொறுமையாக கேட்டார். அவரது கண்கள் புரிதல நிறைஞ்சிருந்தன. அவர் அந்த இளைஞனின் லட்சியத்தை நிராகரிக்கல. அதுக்கு பதிலாக அவர் மெதுவாகவும் சிந்தனையுடனும் தலையசைத்தார். அது ஒரு உன்னதமான விருப்பம் என்றார் அவர். ஒரு மகானை போல ஆக்க விரும்புவது ஒருவரின் சொந்த மகத்துவத்தை நோக்கிய முதல் படி. ஆனால் அவரைப் போல இருப்பது உண்மையில் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சற்று நிறுத்தி தனது வார்த்தைகள் மனத்தில் பதிய அனுமதித்தார். அது அதே ஆடைகளை அணிவது அல்லது அதே கோலை வைச்சிருப்பது பற்றியது அல்ல. அது அவரது வெளிப்படையான செயல்களை பின்பற்றுவது பற்றியது அல்ல. முதியவரின் வார்த்தைகள் எளிமையானவை, ஆனாலும் அவை ஆழமான ஞானத்தின் எடையை சுமந்த. அந்த இளைஞனின் எளிமையான பார்வையை சவால் செய்தன். பெரியவாவை போல இருப்பது, முதியவர் தொடர்ந்தார். மற்றவர்களுக்காக துடிக்கும் இதயத்தை கொண்டிருப்பது. 1. மிச்சிறிய பூச்சியிலிருந்து கிச்சிந்த அறிஞர் வரை ஒவ்வொரு உயிரினத்திலும் தெய்வீகத்தை காண்பது. பார், உன் கடமைகளை அவை எதுவாக இருந்தாலும் முழுமையான அர்ப்பணிப்புடனும் பலங்களை பற்றி இல்லாமலும் செய்வது. 1. நீ ஒரு குடும்பஸ்தன், ஒரு மாணவன் அல்லது ஒரு தொழிலாளி, ஆனாலும் அவரது பாதையில் நடக்கலாம். அந்த இளைஞன் உன்னிப்பா கேட்டான். ஒரு புதிய புரிதல் அவன் மனத்தில் தோன்றியது. முதியவர் அவனை ஊக்கப்படுத்தவில்லை, ஆனால் உண்மையான துருவு என்றால் என்ன என்பது பற்றிய ஆழமான பார்வையை வழங்கிக் கொண்டிருந்தார். அது ஒரு உள்நிலை, வெளித்தோற்றமல்ல. உன் வாழ்க்கையை வெளியில மாற்ற அவசரப்படாதே, முதியவர் அறிவுறுத்தினார். முதலில் உன் இதயத்தை உள்ளே மாற்றிக்கொள். கருணையை வளர்த்துக்கொள். உன் அன்றாட செயல்களை தன்னலமற்ற தன்மையை பயிற்சி செய். உன் வேலையை வழிபாடாக பார். உன் குடும்பத்தை தெய்வீகமாக்குறது. உன் இதயம் தயாராக இருக்கும்போது பாதை உனக்கு தன்னை வெளிப்படுத்தும். பெரியவாவின் அருள் காவி உடைகளை அணிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அவரை அழைக்கும் ஒவ்வொரு நேர்மையான ஆன்மாவிற்கும் அது உண்டு. முதியவரின் வார்த்தைகள் ஒரு வெளிப்பாடாயிருந்தன. அந்த இளைஞன் தனது கவனம் மிக குறுகியதாகவும் புனிதன்மையின் வெளி வடிவத்தில் அதன் உள் சாராம்சத்தை விட அதிகமா நிலைச்சிருந்ததையும் உணர்ந்தா. நான் செல்ல செல்ல பெரியவாவிடம் தனித்தனியாக சென்று அவரது ஆசீர்வாதத்தை பெற அல்லது தரிசனம் பெற மக்கள் வரிசையில் நின்றனர். அந்த இளைஞனும் வரிசையில சேர்ந்தான். அவனது இதயம் படபடுத்தது. முதியவரின் வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலிச்சு அவனது பிரார்த்தனையை மாற்றியமைத்தன். அவன் இனி சந்நியாசியாக ஆக வேண்டும் என்று கேட்கவில்லை.
இப்போது அவன் தன் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் ஒரு நோக்கம் மற்றும் கருணையுடன் வாழும் வலிமையை கேட்டான். ஒரு அமைதி அவனை ஆட்கிட்டது. எந்த எதிர்பார்ப்பும் அல்லது கோரிக்கையும் இல்லாமல் பெரிய வயது வழங்கினாலும் பெற அவன் தயாராக இருந்தான். அவனது சரணாகதி முழுமையானது. அவன் நெருங்க நெருங்க பெரியவாவின் இருப்பு இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறியது. அது தூய அன்பு மற்றும் அமைதியின் ஒளிவட்டம். அது அருகில வந்த அனைவரையும் சூழ்ந்தது. பெரியவாவின் முகத்தில் ஜானத்தின் வரிகளையும் அவரது கண்களில் கருணையையும் அந்த இளைஞன் கண்டா. அவனது முறை இறுதியா வந்தபோது அவன் பெரியவா முன் மண்டியிட்டு கைகளை சூப்பி பிரார்த்தித்தான். பேசுவார்த்தைகள் வரவில்லை. கேள்விகள் மற்றும் ஆசைகளால் நிறைந்திருந்த அவனது மனம் இப்போது முற்றிலும் அமைதியாக இருந்தது. அவன் பெரியவாவை வெறுமனை பார்த்தா. அவனது இதயம் திறந்தும் சூடியதாகவும் இருந்தது. அருள் நிரப்ப தயாராக இருந்த ஒரு பாத்திரம். பெரியவா அந்த இளைஞனை பார்த்தார். அது ஒரு சாதாரண பார்வை அல்ல. அவரது கண்கள் ஆளுமை மற்றும் அகங்காரத்தின் அடுக்குகளை தொலைச்சு அந்த இளைஞனின் ஆன்மாவை நேரடியா பார்த்ததோல் இருந்தது. அவர் தூய எரியோன் லட்சியத்தை கண்டார். அவர் குழப்பத்தையும் நேர்மையையும் கண்டார். ஒரு மென்மையான் அறிந்த புன்னகை பெரியவாவின் உதடுகளில் தோன்றியது. அவர் பேசவில்லை. அதுக்கு பதிலா அவர் மெதுவா தனது ஆசீர்வாதத்தின் சைகையா உயர்த்தினார். அது ஒரு எளிய அசைவு. ஆனாலும் அந்த இளைஞனுக்கு முழு பிரபஞ்சமும் நின்றுவிட்டது போல உணர்ந்தான். ஒரு ஆற்றல் அலை சூடான மற்றும் ஆனந்தமான பெரியவாவின் கையிலிருந்து பாய்ந்து அவனது உடலுக்குள் நுழைந்தது. அந்த ஒரு அமைதியான தருணத்தில் எல்லாம் மாறியது. அந்த இளைஞன் தனக்குள் ஒரு ஆழ்ந்த மாற்றத்தை உணர்ந்தான். சன்னியாசியாக ஆக வேண்டும் என்ற தீவிரமான அமைதியற்ற இயக்கம் மறைந்தது. அதுக்கு பதிலா ஒரு ஆழ்ந்த அமைதி மற்றும் தெளிவு ஏற்பட்டது. அவன் புரிந்து கொண்டான். அவன் வேறு யாராகவும் மாற தேவையில்லை. அவன் தன்னுடைய சிறந்த பதிப்பாக மாற வேண்டும். பெரியவாவின் ஆசீர்வாதம் அவனது வாழ்க்கை பாதையை மாற்ற ஒரு கட்டளை அல்ல. ஆனா தெய்வீக உண்வனு தனது தனித்துவமான பாதையில் நடக்க ஒரு அதிகாரமளிச்சல். ஒரு அளவற்ற நன்றியொரு அவனை ஆட்கொண்டது மற்றும் ஆனங்கண்ணீர் அவன் முகத்தில் வழிந்தது. ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை, அது பேரப்பட்டது. அந்த இளைஞன் எழுந்து நின்றான். இலகுவாகும் பார்மின்றியும் உணர்ந்தா. அவன் கடைசியாக ஒருமுறை வணங்கி பெரியவாவிடம் இருந்து வெலிக் சென்றான். அவனது அடிகள் உறுதியாகவும் நிலையாகவும் இருந்தன. அவனை சுற்றியுள்ள உலகம் அதே போல தோன்றியது. ஆனால் அதை பற்றிய அவனது பார்வை முற்றிலும் புதியதாக இருந்தது. மரங்கள் பசுமையாகவும் வானம் நீளமாகவும் அவனை சுற்றியுள்ளவர்களின் முகங்கள் உள் ஒளியுடன் பிரகாசித்த. அவன் அனைவருடனும் எல்லாவற்றுடனும் ஒரு தொடர்பை உணர்ந்தான். பெரியவாவின் அமைதியான ஆசீர்வாதம் அவனது உள் உலகத்தை மாற்றியமைச்சிருந்தது. தன் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கும் அவசர தேவை மறைந்துவிட்டு அதுக்கு பதிலா ஒரு புதிய உணர்வுடன், ஆனா ஒரு வித்தியாசமான உணவு நிலையில் அதனுடன் ஈடுபட ஒரு புதிய ஆர்வம் இருந்தது. அவன் ஜானமுள்ள பெரியவரை கண்டுபிடிச்சு அவரையும் வாங்கினான். நன்றி சையா, அவன் உணர்ச்சியுடன் சோடினான். உங்கள் வார்த்தைகள் என் இதயத்தை அவரது அருள பெற தயார்படுத்தின். பெரியவர் அன்புடன் புன்கைத்தார். அருள் எப்போதும் அங்கே இருந்தது என் மகனே, அவர் பதிலளித்தார். அதை வைச்சிருக்க நீ ஒரு தகுதியான பாத்திரமா மாற வேண்டும். நினைவில கொள், பாதை ஒரு இலக்கல்ல, அது நீ ஒவ்வொரு நாளும் நடக்கும் வழி. பெரியவாவை உன் இதயத்தில் சுமந்து செல். ஒவ்வொரு இடமும் ஒரு புனிதமான தோப்பாயிருக்கும். ஒவ்வொரு செயலும் ஒரு பிரார்த்தனையாயிருக்கும். உன் வாழ்க்கை உன் சாதனை, உன் ஆன்மீக பயிற்சி. அந்த இளைஞன் அன்று ஆலமரத்தை விட்டு சென்றான். ஆனால் அதன் அமைதியும் பெரியவாவின் இருப்பும் அவனை விட்டு ஒருபோதும் நீங்கவில்லை. அவன் ஒரு மாணவனா தன் வாழ்க்கைக்கு திரும்பினான். ஆனால் அவன் அதே நபராக இல்லை. அவன் தன் படிப்பை ஒரு புதிய அர்ப்பணிப்புடன் அணுகினான். அவற்றை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தன் மனதை பயிற்றுவிக்கும் ஒரு வழியாக கண்டான். அவன் தன் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அதிக கருணையுடனும் பொறுமையுடனும் நடத்தினான். அவர்களில் தெய்வீகத்தை கண்டான். அவன் தன் அன்றாட வழக்கத்தில் தன்னலமற்ற சேவைக்கான வாய்ப்புகளை கண்டான். எந்த வெகுமதியையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவினான். அவனது வாழ்க்கை தெய்வீக தரிசனத்தின் ஒரு கணத்தின் மாற்றும் சக்திக்கு ஒரு அமைதியான சான்றாக மாறியது. அவனது லட்சியம் இறக்கவில்லை, அது மாற்றப்பட்டது. சன்னியாசியாக விரும்புவதற்கு பதிலா இப்போது அவன் உலகுக்கு ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ விரும்பினான். துறவு என்பது உலகை துறப்பது பற்றியது அல்ல, ஆனா பந்தத்தை உருவாக்கும் சுயநல அகங்காரத்தை துறப்பது பற்றியது என்பதை அவன் புரிஞ்சிட்டான்.
பெரியவாவின் ஆசீர்வாதம் ஒரு முடிவல்ல, ஒரு ஆரம்பம். அது அவனது இதயத்தின் மண்ணில் நடப்பட்ட ஒரு தெய்வீக விதை. அந்த விதியை அன்பு, சேவை மற்றும் நினைவால வளர்ப்பது. அது ஒரு நாள் மற்றவர்களுக்கு நிழலையும் ஆறுதலையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மரமாக வளர அனுமதிப்பது இப்போது அவனது கடமை, அவனது தர்மம்.